திருமண பொருத்தத்தில் கண பொருத்தத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது 27 நட்சத்திரத்தை வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்கங்க. அஸ்வினி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், ரேவதி. இந்த நட்சத்திரம்லாம் வந்து தேவகண நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதுபோல் பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதிலாம் வந்து மனுஷகண நட்சத்திரம்னு சொல்லுவோம். கார்த்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம் எல்லாம் வந்து ராட்சச கணம்னு சொல்லுவோம். பொதுவாக 3 வகையாக தேவகணம், மனுஷகணம், ராட்சச கணம்னு சொல்லுவோம். அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய குணாதிசயத்தை சொல்லக்கூடியது. அவங்களுடைய குணாதிசயத்தை சொல்லக்கூடியது தான் வந்து இந்த கணப்பொருத்தம்னு சொல்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது 2 பேரும் ஒரே கணமாக இருந்தால் தாராளமாக திருமணம் செய்யலாம். 2 பேருமே வந்து தேவகணமாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி 2 பேரும் மனுஷ கணமாக இருந்தால் கூட தாராளமாக செய்யலாம். 2 பேரும் ராட்சச கணமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பெண் வந்து தேவகணமாக இருந்து ஆண் தேவகணமாக இருந்தாலும் செய்யலாம், மனுஷகணமாக இருந்தாலும் செய்யலாம், ராட்சச கணமாக இருந்தாலும் செய்யலாம். அதுபோல் வந்து பெண் மனுஷகணமாக இருந்து ஆண் வந்து தேவகணமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இதுவே வந்து பெண் வந்து ராட்சச கணமாக இருந்து ஆண் வந்து மனுஷகணமாகவோ தேவகணமாகவோ இருந்தால் அது திருமணம் செய்கிறதுக்கு அவ்வளோ வந்து விசேஷம்னு சொல்ல முடியாது. பொதுவாக கணப்பொருத்தம் என்றது ஒரு பொருத்தத்துடைய அமைப்பு ரீதியாக பார்க்கின்ற பொழுது 2 பேரும் ஒரே கணமாக இருந்தால் திருமணம் செய்கிறதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அதுவே வெவ்வேறு கணமாக இருக்கின்ற பொழுது ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து திருமணத்தை செய்யணும். கணப்பொருத்தம் என்பது அவங்களுடைய குணாதிசயத்தை குறிக்கக்கூடியது என்பதனால 2 பேரும் ராட்சச கணமாக இருந்தால் 2 பேருடைய எண்ண ஓட்டங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஒத்து போயிடுன்ற ஒரு கருத்து உண்டு. அதுபோல் வந்து ஒரு பெண் வந்து தேவகணமாக இருந்து ஆண் வந்து தேவகணமாக இருந்தாலும் சரி, மனுஷகணமாக இருந்தாலும் சரி, ராட்சச கணமாக இருந்தாலும் சரி வந்து பெண் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்கன்ற ஒரு கருத்தினால பொதுவாக வந்து அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஜோதிட புத்தகங்களில் வந்து பெண் வந்து எல்லாரையும் அனுசரித்து போயிடுவான்ற ஒரு கருத்தினால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் வந்து பொருத்தம் இருக்குன்னு வச்சுருக்காங்க. இந்த கணப்பொருத்தத்தை வந்து ஒரு கணக்குக்காக வச்ச பொருத்தம், இது மட்டுமே வந்து அமைப்பு கிடையாது. மற்ற ஜாதக ரீதியான அமைப்புகளையும் பார்க்கணும். நம்ம கணப்பொருத்தம்னா என்னன்ற ஒரு கருத்துக்கு தான் வந்து எப்படி கணப்பொருத்தம் பார்க்கணும், என்னென்ன நட்சத்திரத்துக்கு கணப்பொருத்தம் வருன்ற கருத்துக்காக தான் அந்த கருத்தை சொன்னேன். நான் மற்ற அமைப்புகளையும் பார்த்து தான் திருமண பொருத்தத்துக்கு வந்து நம்ம முடிவு செய்ய வேண்டியது இருக்கும்.